டெலிகிராம் தலைமை நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழா செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களுக்கு இணையாக அதே அளவிற்கு செயல்படக்கூடியது டெலிகிராம் என்று கூட கூறலாம். மேலும் இதனுடைய பலன் அதிகமானோர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம். இது இந்தியாவில் பிரபலமான ஒரு செயலிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய தலைமை நிர்வாகிதான் கைது செய்யப்பட்டுள்ளதுதான் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உலக மக்களை. இதை குறித்து தான் இன்றைய காணொளி முழுவதுமாக இருக்கும். காணொளிக்குள் செல்லும் முன்பு தமிழா செய்திகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ச்சியாக நமது காணொளிகளை பின்பற்றி வாருங்கள். மேலும் இதற்கு முன்பு ஆதி மனிதனா ஆதி தமிழனா என்ற காணொளியை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த காணொளியை மறக்காமல் பார்க்காதவர்கள் பார்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது அதனுடைய 2ஆம் பாகம் மிக விரைவில் வர இருக்கின்றது. தற்பொழுது இந்த காணொளிக்குள் செல்வோம். முதலில் பாவேல் என்பவர் யார் என்பதான சின்ன செய்தி தொகுப்பு. இவர் பிறப்பு என்பது ரஷ்யாவில் இருந்திருக்கின்றது. இவருடைய தற்பொழுதைய காலகட்டங்கள் முழுவதுமாக அமீரகம் மற்றும் பிரான்சில் இருப்பதாக செய்திகள் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஏன் இவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்பதை குறித்து விரிவான செய்தியாக பார்ப்போம். பாவேல் துரோவ் கைது. இவர் டெலிகிராமின் தலைமை நிலை நிர்வாகியாக இருக்கின்றார். இவர் பிரான்சில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் உள்ள லுபெகெட் விமான நிலையத்தில் தனக்கு சொந்தமான ஜெட் ஒன்றில் சென்று அவர் தரையிறங்கிய போது இந்த கைது நடவடிக்கை நடைபெற்று இருக்கின்றது என்று பிரான்ஸ் செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. டெலிகிராம் தலைமை நிறுவனரான துரோவ் கைது செய்யப்பட்டதின் முக்கிய நோக்கம் டெலிகிராம் செயலியை குற்றவியலுக்காக பயன்படுத்தப்படுவதாக அதை தடுக்க தவறியதாகவும் அதனால் இந்த கைது என்றும் முதல் கட்டமாக ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. நிச்சயமாக எந்த ஒரு சமூக ஊடகங்களும் எந்த ஒரு விதமான குற்றவியலுக்கும் துணை போகாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த ஒரு காரணத்திற்காக தான் கைது என்று அந்த ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா, உக்ரைன் மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன்களில் டெலிகிராம் ஒரு பிரபலமான செயலியாக இருந்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல். ரஷ்யாவில் பிறந்த பாவேல் துரோவ் தற்பொழுது அமீரகம் மற்றும் பிரான்சில் வசித்து வருவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஆம், அவர்கள் இப்பொழுது அமீரகத்திலும் பிரான்சிலும் வசித்து வருகின்றார்கள். டெலிகிராம் பயனர் குறித்தான தரவை கொடுக்கவில்லை என்று 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவிலேயே இந்த செயலிக்கு தடை இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் தற்பொழுது எதற்கான தடை என்று நமக்கு தெரியும். ஆனால் 2018லேயே செயலியை தடை செய்திருக்கின்றார்கள் ரஷ்யாவில் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த செயலியை மீண்டும் ரஷ்யாவில் தடையை நீக்கிய ஆண்டு 2021 என்பது குறிப்பிடத்தக்கது. இதை குறித்து பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் பேஸ்புக்கில் பகிர்ந்த ஒரு செய்தி என்னவென்றால், தடுப்புக்கான காரணங்களை தெளிவுபடுத்துவதற்காக திரு துரோவின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தூதரக அணுகல்களை எளிதாக்குவதற்கும் முயல்வதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை குறித்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியா ஜகோரோவா அவர்கள் 2018 டெலிகிராம் ரஷ்யா தடை விதித்த போது பேசிய மேற்கத்திய தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் தற்பொழுது அமைதியாக இருப்பார்களா என்று டெலிகிராமிலேயே கேள்வியை எழுப்பியுள்ளார். இவரின் கைதுக்கு பல ரஷ்ய அதிகாரிகளும் பல ரஷ்ய முக்கிய நிர்வாகிகளும் கண்டனங்களை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட சமூக ஊடகங்களின் கணக்குகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளுக்கும் தவறான நடவடிக்கைகளுக்கும் துணை போய்விடாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமை, ஏன் ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை என்று கூட கூறலாம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இது உங்கள் தமிழா செய்திகள். தொடர்ச்சியாக நம்மை பின்பற்றி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.